தமிழ் வேர்ல்ட் ரேடியோ, தமிழ் உலக வானொலி செய்திகள். தலைப்புச் செய்திகள். தமிழ் உலக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு நான் டி.கே. ரஜினி. ஜனாதிபதியை சந்திக்கிறது சட்டத்தரணிகள் சங்கம். முதல் வாரத்தில் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கை வருகை. கொலம்பியா நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவரின் எண்ணிக்கை 132 அதிகரிப்பு. இலங்கையுடனான டெஸ்ட் தொடரில் இந்திய வீரர் சாய் சுதர்சனுக்கு பதிலாக சர்பராஸ் கான் சேர்ப்பு. உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் இடம்பெற உள்ளது. குறித்த கலந்துரையாடல் நாளை பிற்பகல் 1 மணி அளவில் இடம்பெற உள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லையை நீடிப்பது குறித்து அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக இந்த கலந்துரையாடல் அமைய உள்ளது. ஆகஸ்ட் மாதத்தின் முதல் வாரத்தில் மாத்திரம் 42,810 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றனர். அதன்படி இந்தியாவில் இருந்து 7,827 பேரும், ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 4,922 பேரும், பிரான்சிலிருந்து 3,908 பேரும், சீனாவில் இருந்து 3,031 பேரும் வருகின்றனர். இதேபோல 2026 ஜனவரி திகதி முதல் ஆகஸ்ட் 26 திகதி வரையான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகின்ற மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 13,86,228 பதிவாகியுள்ளது. ஜனவரி முதல் ஆகஸ்ட் 6 வரை இந்தியாவிலிருந்து 3,46,057 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகின்றனர். அதே காலப்பகுதியில் ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து 1,35,323 பேர் இலங்கைக்கு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். கொலம்பியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132 அதிகரித்துள்ளது. நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் இடிந்து விழுந்துள்ள நிலையில் இடிபாடுகளுக்குள் பலர் சிக்கியிருப்பதால் உயிரிழப்பு மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இந்த அனர்த்தத்தில் 570க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதோடு 1,500க்கும் மேற்பட்ட வீடுகளும் பிராந்திய விமான நிலையங்களும் சேதமடைந்துள்ளன. கொலம்பியாவின் சோகோ மாகாணத்தில் அந்நாட்டு நேரப்படி நேற்று காலை 7:34 மணியளவில் 7.4 மெக்டி யூனிட் அளவில் நிலநடுக்கம் பதிவாகி இருந்தது. மேற்கு கொலம்பியா முழுவதும் பல நூறு கிலோமீட்டர் தொலைவிற்கு நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டிருந்தன. பிரைரா நகரம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதோடு பெலேடெல் ஹவுஹா பிராந்தியமும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு. இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரிலிருந்து காயம் காரணமாக விலகிய இந்திய அணி வீரர் சாய் சுதனுக்கு பதிலாக சர்பராஸ் கான் அணியில் இணைக்கப்பட்டுள்ளார். இலங்கை இந்திய அணிகள் 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கையில் விளையாடுகின்றன. இரு அணிகளுக்கும் இடையிலான டெஸ்ட் தொடர் எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. இந்த டெஸ்ட் தொடர் ஆரம்பிப்பதற்கு முன்னதாக இந்திய அணியில் இருந்து காயம் காரணமாக ஐபிரித் பும்ரா, வசிங்கன் சுந்தர் விலகியதை தொடர்ந்து சாய் சுதர்சனும் விலகினார். இந்த நிலையில் காயம் காரணமாக இலங்கையுடனான டெஸ்ட் தொடரிலிருந்து விலகிய சாய் சுதர்சனுக்கு பதிலாக அணியில் சர்பராஸ் கான் சேர்க்கப்பட்டுள்ளார். தமிழக வானொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் யாவும் இத்துடன் நிறைவடைகின்றன. வணக்கம்.